Hello everyone, I'm Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series நம்ம technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்கக்கூடியதுங்கிறது டைம் ஃப்ரேம்ஸ் பத்தி தான். ஏன்னா நான் பெரும்பாலான வீடியோஸ்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா டைம் ஃப்ரேம்ஸ் என்ன, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி பண்ணலாம், இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணலாம், பொசிஷனல் ட்ரேடிங்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வரதை பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம வந்து டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர்லி நமக்கு இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இயர்லி டைம் ஃப்ரேம். அதாவது லாஸ்ட் 1 இயரோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷனை ஒரு கேண்டில் அடக்கக்கூடியது அப்படின்றது 12 month டைம் ஃப்ரேம், விச் மீன்ஸ் இயர்லி டைம் ஃப்ரேம். அதுக்கு அடுத்தபடியாக 6 months டைம் ஃப்ரேம் இருக்கு, ஆஃப் இயர்லி டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம், அண்ட் 3 months டைம் ஃப்ரேம் இருக்கு, குவார்டர்லி டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். குவார்டர்லி டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னா எவ்ரி 3 monthsோட ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனை ஒரு கேண்டில் அந்த மந்த்தில் ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹைலோ எங்கே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிறது. 12 months டைம் ஃப்ரேம் பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 6 months குவார்டர்லி அண்ட் மந்த்லி வந்து ஆஃப் இயர்லி, குவார்டர்லி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த 3 டைம் ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 6 months டைம் ஃப்ரேம், ஆஃப் இயர்லி டைம் ஃப்ரேம் ஆர் 6 months டைம் ஃப்ரேம், அதுக்கு அடுத்தபடியாக 3 months டைம் ஃப்ரேம் ஆர் குவார்டர்லி டைம் ஃப்ரேம் அண்ட் 1 month டைம் ஃப்ரேம் அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம். இந்த 3 டைம் ஃப்ரேமும் பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ட்ரேட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் ஷார்ட்டில் இருக்கிறேன். ரிலையன்ஸ் ஷார்ட்டில் ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டோம்னா நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட் தெரியும். கரெக்டுங்களா? இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட் தெரியும். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 5 monthsக்கு அப்புறம் தான் ஒரு 20-24% பக்கத்தில் கொடுத்துருக்கு. திரும்பவும் இங்கே பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து, ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேயே கொடுத்துருக்குன்னு வச்சுப்போமே, இங்கேயே கொடுத்துருக்கு. ஓகேவா? ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அப்ராக்சிமேட்லி ஒரு 30 மாதங்களுக்கு அப்புறமா தான், 30 மாதங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மோர் தேன் ஒரு 2.5 years பக்கத்தில் வரும். கரெக்டாக? ஒரு 30 மாதங்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு 40% பக்கத்தில் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிகர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 6 months அண்ட் 3 months வந்து பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு 500 ஸ்டாக்ஸில் போய் இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் ரேண்டமாக ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன், ஜோதி லேபார்டரிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜோதி லேபார்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2020க்கு அப்புறமா ஜூன் வந்து இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. கரெக்டாக? இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகிருக்கு. கரெக்டாக? பிரேக் ஆகி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் டேட்டா, இங்கேருந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தோம்னா அப்ராக்சிமேட்டாக டேட்டா எடுத்துகிட்டேன், ப்ரைஸ் டேட்டா வேணும். இந்த ஏரியாவில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா தோராயமாக ஒரு 17-18 மாதங்கள், 20 மாதம்னே வச்சுப்போமே, 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட ஒரு 12% கொடுத்துருக்கு. அதாவது பிகர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போகும்போது உங்களால் ஒரு நல்ல ட்ரேட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ரொம்ப ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போகும்போது உங்களோட எட்ஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால தான் ஒரு பிகினர் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஷார்ட் பண்ணணும். டேரெக்டாக ட்ரேடிங்குள்ளாடி இன்ட்ராடேக்குள்ளாடி வரக்கூடாது, வர்றது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பிகர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப கிளாரிட்டியான பிக்சர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அந்த 3 டைம் ஃப்ரேம் பற்றி சொல்லிட்டேன். திரும்பவும் பேக் டு ரிலையன்ஸ் ஷார்ட் போய்க்கலாம். ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தோம்னா வீக்லி, டெய்லி, அப்புறமா அவர்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா? வீக்லி, டெய்லி வந்து அவர்லி டைம் ஃப்ரேம். இதில் வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 1 week அண்ட் 1 day இந்த 2 டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ட்ரேட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ட்ரேட்ஸை வந்து இந்த டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் ஒரு 4 monthsக்குள்ளாடி, ஒரு 5 monthsக்குள்ளாடி, இல்லை ஒரு 6 monthsக்குள்ளாடி ஒரு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா பிகர் டைம் ஃப்ரேமை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். உதாரணத்துக்கு இதே லைன் ஷார்ட்லேயே டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டிங்கன்னா ஸோ டெய்லியில் உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கும், ஒரு ட்ரேட் செட்டப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த ஏரியாங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஆகக்கூடிய பிரேக் அவுட் ஆன ஒரு ஏரியா. இந்த ஏரியா அப்படின்றது ஒரு கன்சாலிடேஷன்
இதில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியா ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நல்ல பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பெரிய ஒரு புல்லிஷ்னஸ் தெரியல. நல்ல பிரேக் அவுட் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் May 26 பக்கம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போதோ இல்லை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சடன் ஒரு மொமெண்டம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 2 months ஆர் 3 months ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 52 days ஒரு 15% பக்கத்தில் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த லெவலே எடுத்துக்கோங்களேன். இந்த லெவல் எடுத்திருக்கீங்க, மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20-25% வந்து ஒரு 8 weeks கிடச்சிருக்கு. 8 weeks அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-2.5 மாதங்களில் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் அப்படின்றது இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சின்ன டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும். பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் அப்படின்றது 1 hour யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்ங்கிறது 1 hour யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து 4 hour யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அதோட ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 30 minutes எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை லேட்டர்லி பார்க்கலாம். முதல்ல இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த 1 hour and 4 hour டைம் ஃப்ரேம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் இந்த 1 hour and 4 hour ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு ஆக்சுவலாக சார்ட்டிங் டைமிங் அப்படின்றது வந்து 6 hours 15 minutes நமக்கு இருக்குது. கரெக்டாக 6 hours 15 minutes இருக்குது. இப்போது இந்த 6 hours 15 minutes-ஐ நீங்கள் 1 hour-ஆல் ப்ரொபோர்ஷனேட் பண்ணிங்கன்னா, 1 hour-ஆல் பிரிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 1 hour கேண்டில் கிடைக்கும். கரெக்டாக 6 1 hour கேண்டில் கிடைக்கும். அண்ட் த லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes கேண்டலாக இருக்கும். இந்த லாஸ்ட் கேண்டில் அப்படின்றது 15 minutes கேண்டலாக இருக்கும், விச் இஸ் நாட் அ 1 hour கேண்டில். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன்னா உங்களுக்கு 7 கேண்டில் டோட்டலாக இருக்கும். அந்த 7 கேண்டலில் ஃபஸ்ட்டு 6 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் டேயோட டேட்டாவை எடுத்துப்போம். ரைட், இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 bars 6 bars, அதாவது 1 2 3 4 5 6 பார். கடைசி பார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும் போது 1 day 7 barsன்னு காமிக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் வந்து 15 minutes கேண்டில் மட்டும்தான். இது வந்து 15 minutes கேண்டில் தான். ஏன்னா ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் அப்படின்றது ஆகலை. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த 1 hour-க்கு ஈக்குவலாக என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 75 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ஏன் 75 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னா 375 divided by 75 போட்டிங்கன்னா இட்ஸ் கம்ஸ் 5 candles. உங்களுக்கு ஈக்குவலாக ப்ரொப்போர்ஷனேட்டும் ஆகிருக்கும். உங்களுக்கு 1 hour-ஐ விட கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமாக இருக்கும். ஓகேங்களா? 75 minutes அப்படின்றது மோர் தென் ஒரு 50 minutes ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கேண்டில் ஈக்குவலாக வந்துடுச்சு. அதே நேரம் ஈக்குவலாக ப்ரொப்போர்ஷனேட்டும் ஆயிருக்கு. அதனால் 1 hour-க்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் 75 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 75 minutes டைம் ஃப்ரேம் வந்து அண்ட் அதை விட ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 minutes யூஸ் பண்ணுறவங்க 30 minutes-க்கு பதிலாக 25 minutes நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் 25 minutes யூஸ் பண்ணிக்கலாம்னா அதே 375 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கேண்டில்ஸ் வரும். ஸோ 30 minutes-க்கு பதிலாக 25 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலி ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா 15 யூஸ் பண்ணிக்கலாம், 15 யூஸ் பண்ணிக்கலாம். 375 divided by 15 is equal to 25 candles. ஓகேவா? ஸோ இவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம்ஸும் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இன்றைக்கி பொசிஷன்ஸ் வாங்குறீங்க, நெக்ஸ்ட்டு 2 weeks-ல் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் புக் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட்டு 3 weeks-ல் பொசிஷன்ஸ் புக் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த டைம் ஃப்ரேம், இந்த 3 டைம் ஃப்ரேம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 25 minutes 15 minutes அண்ட் 75 minutes யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுவுமே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறேன். அதுக்காக நான் என்ன ஸ்டாக் போய்க்கிறேன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் போய்க்கிறேன். ஓகேங்களா? அல்ட்ராடெக் சிமெண்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போது 75 minutes பார்த்துப்போம். 75 minutes-ல மார்க்கெட்டில் வந்து இந்த லெவல் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. கரெக்டாக? ப்ரீவியஸாக இந்த லெவல் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. கரெக்டாக தானே? ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா சேம் இந்த லெவலில் இந்த மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் அந்த இடத்த அப்ரோச் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. திரும்ப அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமா இந்த லெவலுக்கு வர பட்சத்தில் நீங்கள் திரும்ப அதை விட ஸ்மாலர் டைம் ஃப்ரேமாக இருக்கக்கூடிய 25 minutes-ல ஒரு பிரேக் அவுட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக எடுக்கிறதா இருந்தால்
கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை 15 மினிட்ஸ் வேணும்னா 15 மினிட்ஸுங்கிறது ஒரு பொசிஷனல் ட்ரேட் மாதிரி, இன்னும் சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு பொசிஷனல் ட்ரேட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம் அப்படின்றது, அதாவது 75, 25 அண்ட் 15 மினிட்ஸுங்கிறது ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டாக்கில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். MGA ஃபஸ்ட்டு வந்து 75 மினிட்ஸ் போய்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 75 மினிட்ஸ் போய்ப்போம். 75 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரியான ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஈஸிலி வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஒரு 5-6% வந்து மார்க்கெட் நமக்கு கொடுத்துரும். அதிகபட்சமாக இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கக்கூடிய பொசிஷன்ஸ் அப்படின்றது அதிகபட்சமாக ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் இன்ட்ராடே எஸ்பெஷலி யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படின்றது பொசிஷனல். 15 மினிட்ஸை வச்சு ஒரு வியூ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் டைம் ஃப்ரேம், நம்ம எக்ஸிக்யூஷனல் டைம் ஃப்ரேம் அப்படின்றது எஸ்பெஷலி இன்ட்ராடேக்கு 3 மினிட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஏன் 3 மினிட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன்னா, 375 மினிட்ஸ் டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 125 கேண்டில்ஸ் ஒரு நாளைக்கு வரும். ஓகேங்களா. 125 கேண்டில்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வரும். ஸோ அதனால் 3 மினிட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடியவங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து இந்த 3 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இது எல்லாம் எனி இண்டிகேட்டர், எனி செட்டப் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்பெஷலாக இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இதே இடத்துல நான் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த ஒரு விஷயம் தான், VWAP பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். VWAP நான் வந்து இங்கே போடுறேன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு VWAP போடுறேன், இன்னும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போடுறேன். இன்னும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டோம்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் VWAP வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் க்ளோஷர் கொடுத்துருக்கு, இல்லை ஒரு கேண்டில் க்ளோஷர் கொடுத்துருக்கு. பட் சிஸ்டம் என்ன, செகண்ட் கேண்டில் க்ளோஷர் கொடுத்ததுன்னா லாங் போய்க்கலாம். அதே நேரம் இங்கே பாருங்கள் VWAP வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சப்போர்ட்டிங் ஸோனாக ஆக்ட் பண்ணியிருக்கு. 5 மினிட்ஸ் போகிறவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பீங்க 5 மினிட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் வந்து சொல்லிட்டேன். லாங் டேர்ம் பண்ணக்கூடியவங்க 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி அண்ட் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 75, 25 யூஸ் பண்ணிக்கலாம். 15ம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் மார்க்கெட்டோட வியூவை புரிஞ்சுக்கிறதுக்காக 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட். 1 மினிட்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஒரு பிகினரால் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 3 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இன்னும் இதில் ஒரு தெளிவான புரிதல் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அட்ரஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.